Please subscribe Sadhguru Sai Creations. பல பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தொப்பையின் காரணமாக சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வெளியில் போகிறது கிடையாது. அதேமாரி மெலோனியன் பிளாக் ஆகிடுது. அதேமாரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாண்டி நல்லா இருந்தால் சார் 10-12 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே திடுன்னு குண்டாயிட்டா. இயக்கத்திற்கு கொண்டு வரக்கூடியது எல்லாமே தயங்கி நிற்க விஷயம், தங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியேற்றப்படும். கழிவுகள் தான் முக்கியம். மாவிளக்கு போடும் பொழுது நடக்கக்கூடிய அதிசயம் என்ன? தொப்புளை சுற்றி நம்ம ஹீட் எனர்ஜி இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, பச்சரிசி மாவு இருக்குது, இது மாவிளக்கு மாவுன்னு சொல்லுவாங்க. அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை விட என்ன பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விஷயம்? வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. தொப்பை, அதுதான் பார்த்திங்கன்னா உடம்புல நம்ம சேர்த்து வச்சுக்கிற குப்பை. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் வளமாக பலமாக வாழ முடியும். ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் ஏன் வருது? ஃபஸ்ட் கிரேடே பார்த்திங்கனாக்கா நம்ம ஜங்க் ஃபுட் ப்ளஸ் நம்ம தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது, தேவையில்லாத குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபஸ்ட் கிரேட்லேருந்து செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், இப்படி ஃபோர்த் கிரேட் வரைக்கும் போயிட்டு ரிவைஸ் ஆக முடியாமல் தவிர்க்கிற தவிப்பு இருக்குது பார்த்திங்களா? ஆரம்பத்தில் இதை பார்க்காம கவனிக்காமல் விட்டது தான் இதனுடைய காரணங்கள். சரி, தொப்பையை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒரு பேக், எப்படி ஃபேஸ் பேக்கோ அதுமாதிரி தொப்பைக்கு ஒரு பேக், குடிக்கக்கூடிய எண்ணெய், அதே எண்ணெயை தொப்பையில் தடவுறதுக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு பகுதி. இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே போதும். தொப்பையை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஃபேட்டி லிவர், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய குப்பை அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய ரகசியமான ஒரு கலவையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது அந்த காலத்திலே செய்தது. தொப்பை மட்டும் கிடையாது, உடம்பையும், அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கோயிலில் மாவிளக்கு போடுவாங்க. பச்சரிசி மாவில் என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி அழகாக விளக்கு ஏற்றுவாங்க. காரணம் என்ன? நம்ம தொப்புள் இருக்கக்கூடிய, தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய சோலார் பிளக்ஸாக இருக்கட்டும், தொப்புளாக இருக்கட்டும், 72,000 நாடியும் அங்கே தான் கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலை சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் இன்பேலன்ஸில் இருக்குது, வாதம், பித்தம், கபம், அதிகப்படியான கொழுப்பு, அதிகப்படியான காற்று, அதிகப்படியான சூடு, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது இந்த பச்சரிசி சூப்பராக பண்ணிட்டு போயிடும். ஸோ பச்சரிசி என்ன பண்ணணும்? நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். 1 கிலோ பச்சரிசி, அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பேக், 1 கிலோ பச்சரிசி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது ஆரஞ்சு தோல், உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ வாங்கி காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில். அடுத்தது லெமனோட தோல். இது எல்லாமே ஈக்குவலைசேஷன்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சாலே போதுமான விஷயம். 1 கிலோ தேவையில்லை. 1 கிலோ ரைஸ்க்கு நமக்கு தேவையான அளவு ஒரு 1/4 கிலோ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பவுடர், ஆரஞ்சு தோலோடைய பவுடர், அதேமாதிரி லெமன் தோலோடைய பவுடர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த காம்பினேஷனில் வச்சுருக்கும் பொழுது அதை அழகாக எடுத்து நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து தொப்பையில் தடவை தான் போகிறோம். சந்தனம் மாதிரி தடவிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தாலே போதும். தேவையில்லாத கொழுப்புகளை கழித்து எடுத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வயிற்றில் போடும் பொழுது எங்கெங்கெல்லாம் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு, அக்குப்புள்ளி பாயிண்ட்டுகள் இருக்கிறதோ அத்தனையும் ஸ்டிமுலேட் செய்யப்படுகிறது. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மாவிளக்கு போடும் பொழுது நடக்கக்கூடிய அதிசயம் என்ன? தொப்புளை சுற்றி நம்ம ஹீட் எனர்ஜி இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, பச்சரிசி மாவு இருக்குது, இது மாவிளக்கு மாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம்லாம் போட்டு அந்த காலத்தில் செய்த ஒரு அற்புதமான ஆன்மீக ரீதியான ஒரு வைத்தியம். அப்போது உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடியும் இயங்கும். இயக்கத்திற்கு கொண்டு வரக்கூடியது எல்லாமே தயங்கி நிற்க விஷயம், தங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியேற்றப்படும். கழிவுகள் தான் முக்கியம். மனக்கழிவுலேருந்து, உடல் கழிவுலேருந்து எல்லாமே வெளியேறக்கூடியது பச்சரிசி. பச்சரிசியில் தான் எல்லோரும் சொல்லுவாங்க கோயிலுக்கு ஏன் பொங்கல் வைக்கிறாங்க. சரி, அன்றைக்கி சாப்பிடும்போது உடல் சுத்தமாகும் பச்சரிசி பொங்கல். இந்த பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் என்ன? பச்சரிசிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. சாப்பிட்றதுக்கு எல்லா அரிசியுமே சூப்பர். ஆனால் இந்த ஒரு பக்குவத்திற்கு பச்சரிசி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நிறையா வச்சுக்காதீங்க. தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு நம்ம அப்பப்போ போட்டுட்டு வந்தாலே போதுமான விஷயம். ஆக இதை சந்தன மாதிரி ஒரு 1/2 hour வச்சு நீங்கள் கழுவி விட்டாலே போதுமான விஷயம். இந்த கலவை தான் மிக 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 முக்கியமானது. அப்போது பச்சரிசி, ஆரஞ்சோட தோல், லெமனோடைய தோல், இதுதான் முக்கியமான விஷயம். இதை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி உடம்புல சந்தனம் தேய்க்கிறோமோ அதே மாதிரி வயிறு தொப்பையில் மேலே அப்ளை பண்ணாலே போதும். இப்படி லைட்டாக அப்படியே ரொம்ப அமுக்காமல் லைட்டாக கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா காஞ்சிடும். ஒரு 1/2 hour கழிச்சோ இல்லை 1 hour கழிச்சோ நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது மல்டி பர்பஸாக வேலை செய்யும். உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய காற்று, எங்கெல்லாம் அன்வான்ட் கேஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பலூனில் அப்படி கொத்தி விட்ட மாதிரி எல்லாம் பட்டுன்னு நம்ம உடம்பு விட்டு போக ஆரம்பிக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கலவை. ரொம்ப சீக்கிரட்டாக பயன்படுத்தின ஒரு தொப்பைக்கு மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றிவிடும். ஃபேட்டி லிவர்லாம் காணாமல் போகும் இந்த கலவையில். அடுத்தது பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய ஆயில், அதேமாதிரி தொப்பையிலையும் தடவலாம். வாரத்துக்கு 2 தடவை. ஒன்று இந்த கலவையோடைய அப்ளிகேஷன், இன்னொன்று ஆயில், கருஞ்சீரக எண்ணெய். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆலிவ் ஆயில்.
பிளாக் சீட் ஆயில்னு கேட்டாலே தருவாங்க. ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் அப்ளை பண்ணலாம். அதை சூடு பறக்க தேய்க்க தேவையில்ல. அது அழகாக அப்படியே எந்த இடத்துலலாம் கொழுப்பு அதிகமாக இருக்கும், சில பேர் கையிலலாம் இருக்கும், அங்கெல்லாம் கூட போடலாம். இடுப்பு சதை எங்கே வேணாலும் போடலாம். இதை தடவும் போது பார்த்திங்கன்னா பேபி, அதாவது குழந்தை பிறந்தோடனே ஒரு ஸ்கெட்ச் மார்க் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட காணாமல் போகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை வந்து அவுட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். இதையே எண்ணெயை காலையில் எம்டி ஸ்டமக்கில் 1 டீஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன் குடிச்சு பாருங்கள். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டி, உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையும், அதேமாதிரி ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அடைப்புகள், லங்ஸில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகும். லிவராக வச்சுருக்கும், கல்லீரலை கல்லீராக வைத்துக்கொள்ளும், மண்ணீரலாக வைத்துக்கொள்ளும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு இன்டேக்கில் 1 ஸ்பூன் குடிக்கிறதுனால உடம்பு கலகலன்னு இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இது வந்து குடிக்கிறதுனால ஏதாவது உள்ள கொழுப்புகள் சேருமா? இருக்கிற கொழுப்பை தான் கரைக்கக்கூடிய சக்தி இந்த கருஞ்சீரக எண்ணெய்க்கு உண்டு. கொழிஞ்சி ஆயில்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ கருஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2 காம்பினேஷன் குடிச்சு பாருங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீரும். அப்போ பாருங்கள், ஆண்மகனுக்கு தேவையான எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அந்த ஆண்மை பிரச்சனையும் தீரும். அதேமாதிரி கொழுப்புகள் அடைக்கப்பட்டு இருக்கின்ற எங்கெல்லாம் தீரும். அதுமாதிரி காற்றடைக்கப்பட்ட எதுவுமே தீரும். இதை குடிக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய தொப்பையும் குறையும், அதில் கூடிய அழுக்கில் இருக்கிற குப்பையும் குறையும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த எண்ணெயை குடிக்கவும் பயன்படுத்துகிறோம், தடவும் பயன்படுத்துகிறோம், பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து வீக்லியோ 2 டேஸோ அப்படியே மாற்றி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கனாலே போதும். உங்கள் தொப்பையில் தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் சேருவதை தடுத்துவிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கலவையான ஒரு விஷயம். இதெல்லாம் சூப்பர். இதுக்கு இந்த எண்ணெயை குடிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு பின்னாடியோ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். இந்த கொடுக்கக்கூடிய ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். இது கொத்தமல்லி, புதினா, இது ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். கொழுப்பு அப்படி கரைச்சி விட்டுடும். உடம்பு அவ்வளோ பலன்னு வச்சுக்கும், ஸ்கின்னை மிருதுவாக வச்சுக்கும், நல்ல முடி இருக்கும், நல்ல கண் பார்வை இருக்கும், உடலில் இருக்கக்கூடிய தொப்பையும் குறைக்கும். ஏன்னா ஒரு டம்ளர் தண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியை காலையில் போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் தண்ணி போட்டுக்கிட்டு புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி என்ன பண்ணுறீங்க, ஒரு நல்லா ஜூஸ் அடிச்சுக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ண பிறகு கொஞ்சோண்டு இந்துப்பு, அவ்வளோதான், தேவையான அளவுக்கு இந்துப்பு போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும், லெமன் ஜூஸ் மாதிரி. தேவைப்பட்டால் நீங்கள் 1/2 மூடி லெமன் கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆக புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 1/2 மூடி லெமன், கொஞ்சம் இந்துப்பு, அவ்வளோதான் இதோடைய ப்ராசஸ். இதை காலையில் எழுந்திரிச்சு குடிச்சு பாருங்கள். 48 நாள் கழித்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்லிம்மாக ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். ஸோ தொப்பை குறைஞ்சி போயிருக்கும். ஸோ ஒரு ஜூஸ், ஒரு எண்ணெய் ப்ளஸ் தடவுதலுக்கே 2 டைப் ஆஃப் இது கொடுத்துருக்கும். இது ஒன்றுமே போதும், எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல். சில பேர் கேட்குறீங்க, எதனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இதை போடலாமா? ப்ரெக்னென்ட் இருக்கும்போது இந்த தயவுசெய்து இதை போடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இயற்கையாகவே வளரக்கூடிய சில விஷயங்கள், இன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ப்ரெக்னென்ட் டைமில் யாரும் இதை முயற்சிக்க வேண்டாம். சரிங்களா? இது வந்து அழகாக நல்லா இருக்க உடம்பு அவ்வளோ இன்னும் அழகாக்கி கொடுக்கும். தொப்பையாக இருக்குதா, அந்த குப்பையெல்லாம் தாண்டி அழகாக ஒரு தாழியான ஒரு ஸ்கெட்சை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த புதினா கொத்தமல்லி ஜூஸ். அதுக்கப்புறம் இந்த கரிஞ்சீரக எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் ரொம்ப ரொம்ப மிருதுவாக்கும், ஸ்கின்னை சூப்பராக்கி கொடுக்கும், பளபளமாக இருக்கும். ஆன்டி ஏஜிங் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆக மதத்தில் நீண்ட ஆயிலை தரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எண்ணெய். இதையும் தாண்டி கொழுப்பையும் குறைக்கும். ஆக 1 கிலோ பச்சரிசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரஞ்சு தோல் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காது பார்த்தீங்களா, அது ஒரு 1/4 கிலோ. அதே மாதிரி லெமனுடைய தோலுடைய பவுடர் காய வச்சு அரைச்சது ஒரு 1/4 கிலோ. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நல்லா சந்தனம் கலக்கிற மாதிரி கலக்கிட்டு நல்லா வயிற்றில் தடவிட்டா எங்கெங்கெல்லாம் கொழுப்பு இருக்கிறதோ, கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் இதை போட்டு பாருங்கள், அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை விட என்ன பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விஷயம்? கெமிக்கலே இல்லாத, உங்களுக்கு பக்க விளைவே இல்லாத, மேல் பூச்சாகவும் முக்கியமான தருணத்தில் தான் நம்ம இன்டேக்கே எடுக்கிறோம். இது தொன்று தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள் கைகண்ட அவ்வளோ அழகான ஒரு மருத்துவத்தை தான் நம்ம உங்களுக்கு அழகாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பதிவு நிறையா பேருக்கு போய் சேரிடும். பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்பையின் காரணமாக சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், வெளியில் போகிறது கிடையாது. அதேமாரி மெலோனியன் பிளாக் ஆகிடுது. அதேமாரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஹார்மோன் சுரபிகளில் இருக்கக்கூடிய இன்பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்கும் பாருங்கள். இன்றைக்கெலாம் பாதி பேருக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் நல்லா இருந்தால் சார் 10-12 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே திடீர்னு குண்டாயிட்டா, திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட பயங்கர கருப்பாக இருக்குது, நல்ல கலராக இருந்த பொண்ணு ஏன்னு தெரில உங்களுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருக்குமே இந்த பிரச்சனைகள் இன்றைக்கி நிறையா இருக்கிறது. காரணம் ஜங்க் ஃபுட், அதில் நடக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள், அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஹார்மோன் டெஃபிஷியன்சி. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுது. காரணம் என்ன? எல்லாமே நம்ம உள்நாக்கில் ஆடிட்டு இருக்குது பார்த்திங்களா, ஒரு உள்நாக்கு ஆட்டம். அதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிசீவர். இந்த ரிசீவரை சரி பண்ணிடுறது தான் நம்ம குடிக்கும் பொழுது இந்த உள்நாக்கிலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாலே எல்லாமே சரியாகிவிடும். இதுதான் முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நன்றி, வணக்கம்.